முக்கியமான ஆசிரமங்கள் விடுதலை போராட்டத்தப்ப மகாத்மா காந்தி சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வந்ததுக்கு அப்புறமா சபர்மதியில் தனக்கான ஆசிரமத்தை நிறுவனார். அங்கே இருந்துட்டு தான் கேதா சத்தியாகிரகா, அகமதாபாத் சத்தியாகிரகா, அப்புறம் சம்பரான் சத்தியாகிரகா, இந்த மாதிரி நிறைய சத்தியாகிரகாலாம் நடத்தினார். சபர்மதியில் இருந்த மகாத்மா காந்தி சபர்மதியை விட்டு எப்போ வார்தாக்கு வந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா உப்பு சத்தியாகிரகம். இந்த தண்டி யாத்திரை கிளம்பும்போது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்காம நான் திரும்பி வர மாட்டேன்னு கிளம்பினார். சொன்ன மாதிரியே இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்க வரைக்கும் சபர்மதிக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் வர முடியாமல் போச்சு. அதுதான் கொடூரம். அப்போது சபர்மதிக்கு வரலைன்னா வேற எங்கே ஆசிரமத்தை அமைச்சார் தண்டி பயணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா வார்தா. இங்கே வார்தா கல்வி முறை 1937 ஜாகிர் ஹுசேன் கமிட்டி அடிப்படை கல்விக்காக கொண்டு வரப்பட்டது. ஒரு முக்கியமான ஃபேக்ட். இந்த வார்தால தான் தமிழ்நாட்டிலேருந்து அம்மா கண்ணு அப்படின்னு ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் லீலாவதின்னு பெயர் மாற்றம் செஞ்சார். சரியா? யாருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுங்க. அடுத்து ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் இவர் எப்படி சபர்மதி ஆசிரமமோ அது மாதிரி திருச்செங்கோட்டில் ஆசிரமம் நிறுவனார். அடுத்து சுப்பிரமணிய சிவா பாரத ஆசிரமம் பாப்பாரப்பட்டி தருமபுரியில் நிறுவனார். ஏற்கனவே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. இப்போ குரூப் 1ல கேட்ட கொஸ்டின் A1 யாரு, அதாவது வாஞ்சிநாதன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் அக்யூஸ்ட் 1 யாரு அப்படின்னு கேட்டாங்க. இப்போ A1 யாருன்னு பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஏன்னா வாஞ்சி ஐயர் என்ன பண்ணாருன்னா தன்னைத்தானே சுட்டுக்கிட்டார். அப்போ அவரை அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி தான் A1. இவருடைய ஆசிரமம் பார்த்தோம்னா 1904 பாரத மாதா ஆசிரமம். இங்கே தான் வாஞ்சிநாதனுக்கு பிரவுனிங் ரக துப்பாக்கியை வாவேசு ஐயர் சுட சொல்லி கொடுத்தாரு. அவருடைய ஆசிரமம் எங்கன்னு பார்த்தோம்னா சேரன்மாதேவி குருகுலம். இப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி 7 வருஷ கடுங்காவல் தண்டனை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நந்திமலையில போய் ஒரு ஆசிரமம் நிறுவிட்டு ஆன்மீக வழியில போயிட்டார். அடுத்து வாவேசு ஐயர் சேரன்மாதேவி இப்போ தான் சொன்னேன். அதுக்கு ஜீவானந்தம் வியாசர்பாடி ஜீவான்னு சொல்லி சொல்லுவோம், கம்யூனிஸ்ட். இப்போ இவர் பார்த்தோம்னா உண்மை விளக்க நிலையம் அப்படிங்கிறது சிவகங்கையில் ஆச்சியார்புரத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்து காந்தி ஆசிரமம் எங்க நிறுவனார்னு அதுக்கு ஏற்கனவே எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. சிறுவைகள் காந்தி ஆசிரமம் நிறுவிக்கார். தேங்க்யூ.